வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பேரில் சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. எப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம்.
சனிக்கிழமை அவருடைய சேம் டே. அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றது நம்ம விபரீதமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதணுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதில் வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்ருகாரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவையேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றது தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. தொட்டதுக்கெல்லாம் அழறது அப்படின்னு எங்கள்கிட்ட வரணுன்னா விருச்சிக ராசிக்கிட்ட சொல்லுவான். அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, எப்போ தான் என் லைஃப் திருந்தோம்யா கொஞ்சம் சொல்லுங்கள், அது நல்லது பேக்கெட்டுக்குள்ளே உழமாட்டேங்குத, எப்போ உழும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது தான் விருச்சிக ராசியோட திங்க். அதுக்கு மந்திரம் காகத்வாதி வித்மகே கட்கஸ்தாயுதுமி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு. இப்போது 5ஆம் இடத்துக்குள்ளார நுழையிறார். 3ஆம் இடம் 4ஆம் இடம் தன்னுடைய சொந்த ஆட்சி இடமாக வைத்து கொண்டிருந்த சனீஸ்வரன் 5ஆம் இடமான இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் அப்படின்னாலே நார்மலாக என்ன சொல்லுவோம், எனக்கு லாபம் வரக்கூடிய இடம், எனக்கு எப்படியாவது பணம் வந்துடும் அப்படிலாம் சொல்லுவோம். கூட்டு அதிர்ஷ்டம் வரக்கூடிய இடம், குழந்தையெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எனக்கு சனீஸ்வரன் அங்கே போய் உட்காரும்போது என்னாகும், அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இன்னும் கொஞ்சம் குழந்தை இல்லைன்னு அழுத வச்சுருவான். ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் பையன், ஆமாம் இன்னும் படிக்க மாட்டேங்கிறான்னு படுத்தும். முயற்சியெல்லாம் வீணாகிட்டு இருக்கு சார், ஆமாம் முயற்சியெல்லாம் வீணாகிது. இப்போ சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வடிவேல் படத்தில் சொல்கிறேன், நான் சொல்கிறது புரியுதா, நான் சொல்கிறது திருப்பி கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போது என்ன அங்கே டேர்ன் கொடுக்கணுன்னா, நம்ம
5ஆம் இடம்ங்கிறது லக்ஷ்மி இடம்னு சொல்கிறோம், லக்ஷ்மி கடாட்சமான இடம் ஜோதிட அடிப்படையில். அந்த இடத்துக்கு போகிறார். பணம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது பொருளாதார விஷயத்தில். ஏன்னா பூரட்டாதிங்கிறது குபேரனுடைய அதிதேவதை, காமதேனுன்ற உத்திரட்டாதி அதிதேவதை, ரேவதினா சந்திரன் அப்படி சனீஸ்வரனுடைய இடம், சுக்கிரன் ஏற்கனவே உச்சத்துக்கு போயின்னு இருக்கிற இடம். அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை எனக்கு கொடுக்க போகிறார்னு மனசில் வைத்தால், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டெல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம் விருச்சிக ராசினார்கள். யாரெல்லாம் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்லேயே யோசிக்கக்கூடாது. இந்த பீரியடில் இந்த சனி பயிற்சி பீரியடில் ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், லாங் டேர்ம் கோலெல்லாம் அப்படியே லைன் அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், என் குழந்தையின் முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்களாக சில உழைப்புகளை ஏற்படுவேன். நம்ம லைஃப்பில் யாருக்கெல்லாம் உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்துக்கு, ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய சந்ததியருக்காக. இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்போ சந்ததிக்காக உழைக்கக்கூடிய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய பீரியட் இந்த பீரியட். அப்போ குழந்தைகளுக்காக நான் எவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், என் உழைப்பினுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி கொடுப்பேன் அப்படின்றது தான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உணர்த்த போகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தை வாரிசு இதை ரிலேட்டடான குடும்ப சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கும்னு யோசித்து அதனுடைய டைம் டேபிளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே போகணுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் மூமெண்ட். இப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, அங்கங்கே ஸ்பில் ஓவர் ஆகிருக்கணும். நான் அன்றைக்கே செஞ்சுருக்கணும், செய்யலை, அப்போவே பண்ணியிருக்கணும், செய்யலை. எப்போ ஃபீல் பண்ணுவோம், இன்னொரு 30 years டவுன் த லைன், 30 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா. அப்போது இப்போவே பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை 30வது வயசுக்கு வரத்துக்குள்ளறைய நீங்கள் சட்டுன்னு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். அப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை செய்யக்கூடிய அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே பிற்காலத்துக்கு வரக்கூடிய வரவுகளை எல்லாத்தையும் லைனப் பண்ணுங்க. எப்படி வீடு வாங்கி வைக்கிறது, குழந்தைகள் படிப்புக்காக செய்யக்கூடிய செலவுகள், இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு சேமிப்புகள்னு சொல்லக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் கஷ்டப்பட்டு காசு பண்ணக்கூடிய அத்தனை வகைகளையும் பண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சிடணும், செலவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுதான் சனியோட பெனிஃபிட். நீங்கள் யாராக ஒரு கோல் செட் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா சனீஸ்வரன் உங்களோட சேர்ந்து வருவார். நான் கோலே செட் பண்ணாமல் நான் உழைச்சிட்டு இருப்பேன்னா அவரோட உழைச்ச நேரம் நான் பிடிங்கின்னு போகிறேன்னு ஏதாவது ஒரு காலத்தில் வந்து பிடிங்கின்னு போயிடுவார். நான் இதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி 20 வருஷம் நான் லாங் டேர்ம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நடுவில் எடுக்க மனசு வராது. லாங் டேர்ம் சார், அது இருக்கட்டும், குழந்தையோட படிப்புக்காக போட்டு வச்சுருக்கேன் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் லாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த லாக்கிங் சிஸ்டத்தில் போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா உழைச்சிட்டே இருக்கேன், எனக்கு பலன் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே போவோம். அப்போ என்ன ஆகும்னா சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த 5ஆம் இடத்துக்கான இந்த பலன் இப்படி டைரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் சம்பாதிச்சுப்பீங்க காணப்படும். கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியலேன்னு ஒரு பாட்டு உண்டு. விருச்சிக ராசி அடிக்கடி அதை தான் பாடிட்டுருக்குறோம். நான் வாங்கினதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில, நான் சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில, ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்குல்ல ப்ரொடாமினென்ட்லி. இதனுடைய ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்லேயே யோசிச்சிட்டோம். லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுக்குற மெத்தடு தான். நீங்கள் லாங் டேர்ம் யோசிங்க, அதான் 5ஆம் இடம். அது யோசிச்சிங்கன்னா காசு வந்துடும். ஏன்னா 5 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான். பஞ்சமாஸ்தானாபதின்றது சும்மா கிடையாது. 5ஆம் இடத்துல உட்காரக்கூடிய பொருட்கள், அந்த கிரகங்கள் எப்படியான உங்களை வந்து ஒரு இடத்துல உங்களை திறனாய்வு செய்து தற்சோதனை செய்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும். நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் நான் வந்து அது மாதிரி கோல் செட் பண்ணிக்கணும். எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துன்னு கோலே செட் பண்ணாமல் இருந்தேன்னா அது ஏதோ கொடுக்கும், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எல்லாம் கிராஸ் பண்ணி போச்சு, இதுவும் கிராஸ் பண்ணி போச்சு. இட்ஸ் ஆல் ஒன் ஆஃப் த டே. விவியன் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் கிரிக்கெட் முடிச்சுட்டு வெளில வந்தார், கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எவ்ரி டாக்ஸ் ஹேஸ் அ ஓன் டே அப்படின்ட்டு போகிறார். எல்லா நாய்களுக்கும் ஒரு நாள் இருக்கும் அப்படின்ட்டு போகிறார். அந்த மாதிரி இதுவும் ஒரு நாள், இதுவும் கடந்து போகும்னு போயிடும். ஆனால் இப்போது நமக்கு தேடக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா கிடைச்சிட்டா ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பரிகாரங்களாக செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கான பரிகாரம், அதுலேயும்
குழந்தைகள் படிக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தகப்பனார்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் சனீஸ்வரனுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் மற்ற குழந்தைகளை ஊராம்புள்ளை ஊட்டி வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்த குழந்தையை கூப்பிட்டு அதுங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்தீர்களானால் சனீஸ்வரர் எப்பவுமே யார் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த அக்கௌண்டபிலிட்டியை எப்படி நோட் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்க, உங்களுக்கான குழந்தைக்கு நான் செய்கிறேன்னு அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது, யாரெல்லாம் நலிவுற்று இருக்கிறார்களோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா நடைபாதையில் இருப்பவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாத, கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்காட்டி குழா தண்ணி அப்படின்வான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நாம் முடிந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பது, அவர்களுக்கு அவர் பொருளாகவோ இல்லை உதவியாக செய்யும்போது இதுவும் 5ஆம் இடத்து பலனை கொடுக்கும். 3வது, முன்னோர்களுக்கான திதிகள் தர்ப்பணங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் போய் செய்கிறது. 4வது, கம்பல்சரியாக சிவன் கோயிலுக்கோ விஷ்ணு கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் பார்ப்பது, இல்லை சிவன் சந்நிதியிலே போய் அபிஷேகத்தை பார்ப்பது, பிரதோஷ காலத்திலே பார்ப்பது, ஏகாதசியின் போது பார்ப்பது என்ற கண்டினியூஸாக இந்த விஷயங்களை செய்வது, இதுவும் நல்ல பலன். எனக்கு அங்கெல்லாம் போக முடியாது, கருப்பு திராட்சையை வாங்கிக்கங்க, அப்படியே காக்காய்க்கு தினமுமே 2 எடுத்து வைங்க. எந்த காக்கா சாப்பிடுது சார், காக்கா சாப்பிடாம புறா சாப்பிடுது சார், கிளி சாப்பிடுது சார், பரவாயில்லையான்லாம் கேட்பாங்க. ஏதோ ஒரு பட்சி சாப்பிடுதில்ல, விட்டுடுங்க. காக்கா சாப்பிட்டா நல்லதுன்னு வைக்கிறோம், பரவாயில்ல, மற்ற சாப்பிட்டுட்டு போட்டோம். அப்படி வைத்து கொண்டே வந்தீர்களானால் இந்த பலன்கள் உங்களுக்கு மாறும். உங்களுடைய தாக்கங்கள், அந்த சேதங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேதங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் பரிகாரங்களாக செய்ய டெஃபினட்டாக ஒரு நல்ல லாங் டேர்ம் கோல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ண ஒரு கோல் உங்களுக்கு அச்சீவபிளாக அமைந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.